பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள், அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த வருஷமா நான் தானே வேலை பார்க்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. உங்களுக்காச்சும் சண்டேலாம் லீவ் கிடைக்குது. முதல்ல நான் பசங்களோட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடும்? என்னால் முடியல, டயர்டா இருக்கு. ஆனால் சில நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ கேள்வி. பால் ஊத்துற வேலை பார்க்குறேன். அதான் வீடு வீடா கொண்டு போய் பால் ஊத்துறது, பால் கறக்குறது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு? காலையில ஒரு 4:35 8 o'clock வரையும் வேலை இருக்கும். ஒரு 4 மணி நேரம் காலையில வேலை. அது முடிச்சு தான் காலேஜ். காலேஜ். நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கியா. போயிட்டு வந்து வேலை இருக்குமா? போயிட்டு வந்து திரும்பி காலைல ஊத்துற மாதிரி சாயங்காலமும் ஊத்தணும். சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. வீட்டை கொடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கொத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து விவசாய வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீர்கள்? ஓ, எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பீங்க? 5 மணிக்கு எஞ்சி 8 மணி வரையும் பார்ப்பேன். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவேன். 5 மணிலேருந்து 8 மணி வரையும் நைட்டு வேலை இருக்கும். சொல்றா ஐயா, நீ எங்கடா போற? அப்பா சொல்லு, அப்பா பாத்துக்கடா. சாயந்தரம் என்ன வேலை இருக்கும் உங்களுக்கு? சாயங்காலம் வந்து இந்த மண் கல்லுலாம் அள்ளி கொடுக்குற மாதிரி அந்த கொத்து வேலை. பூவெல்லாம் என்று பூக்கள் டிப்ளமா படிச்சுட்டு இருக்கேன். 6th வாழைக்காய் ஜாம் துப்பேன். வாழைக்காய் தாறு? ஆமா. என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அது ரொம்ப கனமா இருக்காது? அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். தூக்கு வெயிட்டா தான் இருக்கும். ஆமா, தலைகள்லாம் கிடக்குன்னு ஆட ரொம்ப ஆடி இருக்கும். விளக்கு இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமா. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. திடீர்னு கீழே போட்டுருவேன். கீழே போட்டா அங்க வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க. இறக்கி. கேவலமானவனு சார், ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. யாராவது இங்க சிட்டி பசங்க தானே நீங்க? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா எப்படி கனமா இருக்கா பரவாயில்லையா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. முடியல, கஷ்டம்தான். என்ன வேலை பாக்குறீங்க? மார்க்கெட் லோடு ஏத்துறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார். நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். சாக்கில் 9 to 4னா அப்புறம் வந்து படிக்கிறது, காலேஜுக்கு போறது, தூங்குறது எப்ப? இந்த சத்தத்துல ஒழுங்கா படிக்க முடியுமா? இப்படிதான். என்ன வேலை பாக்குறீங்க? கூலி வேலை. காலையில 6 மணி to 7 மணி வரைக்கும் கைநில வேலை பார்க்குவேன். இதுல ரொம்ப கஷ்டமான வேலை இது. கலக்கா பிடுங்கிறது. அது குனிஞ்சு பிடுங்கணும், கை ரொம்ப வலி எடுக்கும். எந்த ஊரு? அங்கே கள்ளக்குறிச்சி. இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் வேலை சூழல வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. நினைவு தெரிஞ்சதுலேருந்தா? வீட்டுக்குள்ள விளக்கு வளர்ந்தாங்க. அக்கா வந்து 2 பேருமே வந்து ஹாஸ்டலில் படித்தா வளர்ந்தாங்க. ஸோ நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். இப்போ நான் 4 வருஷம் படிக்காமல் இருந்தது காரணமே வீட்டில் படிக்க சூழ்நிலை இல்லைன்றதான் படிக்காமல் இருந்தேன். ஓடி தான் சார் ஆகணும். அக்காக்கள் தலையை எடுத்து உங்களை படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க சார். 2 அக்காவுமே எனக்கு 2 அம்மா மாதிரி தான் சார். ஏன்னா நான் அம்மாவை பார்த்ததில்லை. அம்மா இருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நான் அக்காவை பார்த்துப்பேன். ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. போயிருக்கலாம், ஆனால் அப்பா 11th படிக்கும் போது இறந்துட்டாரா. அப்புறம் குடும்பம் கொஞ்சம் கடன்லாம் அதிகமாயிடுச்சு. போயிட்டு வரேன். சரிப்பா. போயிட்டு வரேன் பாட்டி. ராசனா போயிட்டு வாயா. வரேன். குட்டி போயிட்டு வரட்டுமா? சரிண்ணே. அப்புறம் தங்கச்சி ஒன்று இருக்கா, வீட்டையும் பார்க்கணுமா, அதனால தான் அது மறந்துட்டேன். கஸ்டமருக்கு போட்டு விடுவேன் சார், பழம் போட்டு விடுவேன். அது போக வெயிட் தூக்கணும் சார். வெயிட் தூக்குறதுனா பழம் மூட்டை, பழம் மூட்டையை தூக்கணும் சார். எல்லாரும் கிச்சாங்கிச்சான்னு வேலை வாங்குவாங்க சார். அதை செய், இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. என்னடா இழிச்சவாய பாருங்க. ஏன் வேணுங்கிற மனசே இல்லை உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டதில்லை சார், அதனால் அது இப்போ பழகிடுச்சு சார்.
முடியாதுன்னா நீங்க கொஞ்சம் சேமிச்சு பழகுங்க. படிப்போட உழைப்பும் இருந்தா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடலாம். வேற என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா.